திருமறை நேரம் பைபிள் hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். லா ஆஃப் ஹீலிங், சுகமாக்கும் சட்டம். பைபிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டங்கள், ஆசீர்வாதங்கள். இந்த சட்டங்களில் இருக்கிற நிபந்தனைகளை ஒருவர் நிறைவேற்றினால் அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இந்த சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஹீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தேவைப்படுது. சமீபத்தில் நம்ம எல்லாருடைய மனதையும் உலுக்கிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த கொரோனா என்கிற ஒரு வைரஸ் சீனாவிலே தொடங்கி பல தேசங்களை தங்கள் தேசங்களுக்கு ஒரு கதவு இருந்தால் பூட்டி கொள்ளலாம் என்ற அளவுக்கு பயமுறுத்தின ஒரு விஷயம். எல்லா தேசத்தாரும் பயப்படுறாங்க. இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு வரலாறை திரும்பி பார்க்கும்போது சில வருஷங்களுக்கு முன்னால் சார்ஸ் அப்படின்ற ஒரு வைரஸ், அது மூலமாக இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் பல மடங்கு பேரழிவு, நிறைய உயிர் சேதங்கள் இருந்தது தான். இப்போ என்னன்னா இந்த மாதிரி விஷயங்களை மீடியா வழியாக மிக வேகமாக வைரஸ் பரவுற மாதிரி விவரங்கள் பரவுது. அதனால தான் சொல்கிறாங்க வைரலாக பரவுச்சின்றாங்க. ஒரு வேகமாக பரவுறதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா வைரலாக பரவிடுச்சு, வைரஸ் மாதிரி பரவிடுச்சின்றாங்க. அப்படி பரவினதுனால ஒரு பெரிய பீதியில், பயத்தில் தேச மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன யோசிக்கலாம், என்ன யோசிக்க தோணுது நமக்கு? இந்த வியாதிகள் ஏன் வருது? இந்த வியாதிகள் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. கடவுள் ஏன் வியாதியை படைச்சாரு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கடவுள் வியாதியை படைச்சாரா? அல்லது மனுஷனை பிறக்க செய்யும் பொழுதே அவனுக்குள் வியாதிகளை வச்சு படைச்சாரா? இப்படிலாம் நமக்கு கேள்வி வரலாம். இந்த தொடர் வழியாக தேவன் அவருடைய சட்டம், அவருடைய வாக்குத்தத்தங்கள், இவைகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் இந்த வியாதி தொடர்பாக பைபிள் நமக்கு என்ன சொல்லுது, இதை தான் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து கவனிங்க, எழுதி கொள்ளுங்க. கேள்வி இருந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. இந்த தேவனுடைய வசனங்கள் வழியாக ஒரு விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். உலகளாவிய கிறிஸ்தவ மக்களாகிய நீங்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாயிருந்தால் 9 கோடி மக்களுக்காக இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இது திறமையான என்னுடைய போதகம் அல்ல, இது ஆண்டவராயிருக்கிற இயேசுவின் வார்த்தைகளாயிருக்கிறது. ஒரு குழப்பத்திலே உங்களை கொண்டு வருவதற்காக அல்ல, ஒரு குழப்பத்திலே உங்களை ஆழ்த்துவதற்காக அல்ல, மாறாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையின்படி நடப்பதற்காக. இந்த நல்ல செய்தி உங்களை உயிர்ப்பிப்பதற்காக, விசுவாசத்திலே உங்களை வல்லவர்களாக மாற்றுவதற்காக. நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, கண்மணிகளே, அற்புதமான தேவனுடைய தாசர்களே, இந்த நாட்களில் ஒரு புதிய தொடராக சுகமாக்கும் சட்டம், காதுல கேட்டதா? சுகமாக்கும் சட்டம், லா ஆஃப் ஹீலிங். சகோதரர்களே, இந்த பைபிள் ஒரு சட்ட புத்தகம். இந்த பைபிள் முழுக்க நீங்கள் எந்த ஒரு தகவலை தேடினாலும் அது ஒரு சட்டத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். சட்டத்துக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாமற் போனால் அது நமக்கு சாபம். When you keep the law, it is a blessing. When you disobey the law, it is a curse. ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் எப்படி படித்தாலும், எந்த கோணத்தில் படித்தாலும் அங்கே ஒரு சட்டம் செயல்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கை கூட, நம்முடைய சுகம் ஒரு சட்டத்தின் கீழே இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நாம் டாக்டர் கிட்ட போகும்போது இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடக்கூடாது,
தமிழ் வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள் ஒரு சொல்லை சொல்கிறார்கள். அது என்னன்னா, பத்தியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலகட்டத்தில் நீங்க இதை தொடவே கூடாது. அப்போ மருந்துகள் கூட ஒரு சட்டத்தின் கீழ் தான் இருக்கு. அது ஆங்கில மருந்தாலும் சரி, தமிழ் மருந்தாலும் சரி, ஆயுர்வைத்தியம் என்று சொல்லக்கூடிய வட நாட்டு மருந்துகளாக இருந்தாலும் சரி, அதுவும் கூட நம்முடைய உடலில் ஒரு சட்டத்தின் கீழ் தான் செயல்படுது. ஆனால் சகோதரர்களே, தேவன் நம்மை உண்டாக்கும் போது நாம் வியாதிப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும், சீழும் சகதியுமாய் நாம் இருக்க வேண்டும் என்று படைக்கவில்லை. தேவன் நம்மை அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில், அவருடைய ஆவியில் நம்மை உண்டாக்கினார் என்ற இந்த தகவல் ஆச்சரியமூட்டக்கூடியதாக இருக்கிறது. இதை ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனத்திலும், ஆதியாகமம் 2 அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம். God made man in his own image, in his own likeness, in his own spirit. அப்படியானால் மனிதர்களாகிய நீங்களும் நானும் நோய் கொண்டு காலமெல்லாம் படுத்திருப்பது, வியாதியிலே துன்புறுவது, மரண அவஸ்தை கொள்வது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதாகமும் துவங்குகிறது. பைபிள் பிகின்ஸ் தட் காட் பிளெஸட் மேன்கைண்ட். ஆகவே ஆதியாகமம் 1 அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படி படிக்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, கவனியுங்கள், நீங்கள் பலுகி பெருகி 1, பூமியை நிரப்பி 2, அதை கீழ்ப்படுத்தி 3, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் 4 என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். உங்களுடைய கவனத்திற்காக இந்த வசனத்துல பலுகவும் பெருகவும் 1, பூமியை நிரப்புதல் 2, அதை கீழ்ப்படுத்துதல் 3, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுதல் 4. இந்த 4 தகுதிகளை மனிதனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்றுதான் தொடங்குகிறது. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? ஆனால் இதே மனிதன் 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும், எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம். தேவன் ஒரு மரத்தை விலக்கி வைக்கிறார். அதன் கனியை அவர் தூரமாக்குகிறார். நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது 1. நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு மரணம் நேரிடும் 2. ஆகவே தேவன் விலக்கின அந்த கனியாகிய மரம் 1, அதனால் வருகிற பலாபலன் மரணம் 2. இரண்டுமே மனிதனுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. சகோதரர்களே, இப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம், 1 லா. ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தில் மொத்தமே கடவுள் கொடுத்த சட்டம் ஒன்றே தான், 1 லா தான். இப்போ கடவுள் உங்களுக்கு ஒரே ஒரு சட்டம் கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். அந்த சட்டத்தை நீங்க மீறினீங்கன்னா நீங்க எவ்வளவு மோசமான ஆளா இருப்பீங்க. அப்படிதான் உங்க மனசு நினைக்கும் இல்லையா? ஆனா பைபிளை நாம் எடுத்து படிக்கும்போது, இப்போ இந்தியாவில் மனிதர்களை ஆள்வதற்கு 6000த்துக்கு மேற்பட்ட சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களை தினமும் அவங்க திருத்திக்கிட்டே இருக்காங்க வேற. ஆனா தேவன் ஆரம்பத்தில் மனிதனுக்கு கொடுத்தது ஒரு சட்டம் தான். அந்த ஒரு சட்டம் மீறிவிட்டால் முடிவு என்ன தெரியுங்களா? மரணம் நேரிடும் என்று சொன்னார். மரணம் என்பது தான் வியாதியினுடைய கடைசி அல்ல. Death is the final point of all sickness and diseases. சொன்னது புரியுதா உங்களுக்கு? இப்போ அதாவது வாழ்க்கையில வியாதி என்றெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதனுடைய முடிவு அதான் மரணம். நீங்கள் மரணம் அடைவீர்கள் என்று சொன்னார். ஒரே சட்டம், அந்த ஒரே சட்டத்தை 3ஆம் அதிகாரத்தில் ஏவாள் மீறினாள்,
அதை தொடர்ந்து ஆதாம் மீறினார். இதை தொடர்ந்து தான் மனிதனுக்கு வியாதி, நோய் இவைகள் உண்டானது. இப்போ வியாதி அப்படின்னா ஆங்கிலத்தில் சிக்னஸ், நோய் அப்படின்னா டிசீஸ். ரெண்டுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? இப்போ வியாதினா ஒரு தலைவலி, ஜுரம், ஒரு சிறிய பேதி வந்து போகிற மாதிரி இருந்தால் அது வியாதி. நோய் அப்படின்னா எப்போதும் நம்மளோடவே இருந்துடும். குஷ்டரோகம், க்ஷயரோகம், சொரியாசிஸ் வியாதி எப்பவுமே நம்மோட போவே போகாது. ஆக 2 வகையான வியாதிகளை மனிதர்களாகிய நீங்களும் நானும் சந்திக்கிறோம். மனிதன் பாவம் செய்த போது அதுவரைக்கும் அவனுடைய உடல் வலினா என்னன்னு தெரியாம இருந்தது. பிஃபோர் சின் man never knew what is pain. பாவத்துக்கு பிறகுதான் அவனுக்கு வலினா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. இப்பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதி ஆகும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் ஆண்டு கொள்வான் என்றார். ஆக மனிதனுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய வலிகளில் ஒன்று, குறிப்பாக பெண்ணுக்கு அவளுடைய பிரசவம். உயிர் போய் உயிர் வரும் இல்லையா? ஆக பாவத்தினுடைய ஒரு விளைவு நோயும் வியாதிகளும் வலிகளும். இப்பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 18வது வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அதாவது நம்ம வாழ்க்கையில தெரியாம தான் முள்ளு மேல கையோ காலோ பட்டுரும். கை கால் பட்டதுக்கு முள்ளு என் மேல நீங்க கையை வச்சிட்டீங்கன்னா அது சொல்றது இல்லை. நமக்கு தெரியும் கூரான முள்ளுல நம்ம கை வச்சிட்டோன்னு. அது குத்துன உடனே நமக்கு வலிக்குதா இல்லையா? குழந்தைக்கும் வலிக்கும், பெரியவர்களுக்கும் வலிக்கும். ஆகவே முதல் மனிதன் பாவத்துக்கு முன்னால வலி என்பது என்னன்னு தெரியாம இருந்தான். ஆனா பாவத்துக்கு பிறகு வலினா என்னன்னு அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். ஆக ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேதனை, வலி, மரணம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்ப கொஞ்சம் யோசிங்க. சுகமாக்கும் சட்டம் என்ற இந்த தலைப்பு உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும். அந்த நியாயங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், அதை நாம சரி பண்ணிட்டோம்னா நம்ம நோய் நொடிகளிலிருந்து எப்படி விலகலாம் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். சகோதரர்களே, இந்த வலிகளும் வேதனைகளும் நோயாக நம் மீது வந்தது மட்டும் அல்ல, நாம் வாழ்கிற இந்த உலகமும் கூட பயங்கரமான சாபத்துக்குள்ளாக வந்தது. ஒரு சில வீடு அழகா இருக்கும், யாருமே வாடகைக்கு வரமாட்டான். ஏன் வரமாட்டான்? அந்த வீட்டில் பயங்கரமான மனிதர்கள் இறந்துருக்கிறாங்க, தூக்கிட்டு செத்துருக்காங்க அப்படின்ற தகவல் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு வேணாம் அந்த வீடுன்னு ஓடியே போயிடுவோம். அப்போ மனிதர்களுடைய சாபம் மனிதர்களுக்கு பிடிக்கல. வீடு இப்படி இருக்குனாவே நமக்கு வேண்டான்னு போயிடுறான். உலகம் கூட மனிதர்களுக்கான வாழக்கூடிய ஒரு சூழலை விட்டு விலகி சாபத்துக்குரியதாக மாறியது. இதை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே, கவனியுங்கள், பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். With pain you will eat your bread. The earth shall be cursed because of you. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இப்போ ஒரு வீட்டை பார்த்துட்டு இதில் தூக்கு போட்ட வீடுன்னு ஓடி போனானே, அது ஒரு வீடு மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த உலகம் முழுவதுமே சபிக்கப்பட்டிருக்கு. அதில் தான் நம்ம இருக்கோம். அதனால தான் இந்த உலகத்தில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நமக்கு வலிக்குது.
இப்போ தெரியுதுங்களா? இந்த வலியும் வேதனையும் கடைசியில் ஒரு மரணத்தில் தான் நமக்கு முடிகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய சட்டத்தை விட்டு விலகி போனதுனால நாம் வியாதியும் விக்கனமும் நோயும் கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 6வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 806வது பக்கம். கவனிங்க. உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணம் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இந்த ஒரு வசனம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் வியாதி, சீழ் பிதுக்கப்படல, ரணம், ரத்தம் வடிகிறது. இப்படிப்பட்ட மக்களை மருத்துவமனைகளில் நம்ம பார்க்கிறோம், அல்லது நம்முடைய வீடுகளில் ஒருவர் அங்கே இருக்கலாம். யோபுனுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், பழைய ஏற்பாட்டில் 635வது பக்கம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு, கவனியுங்கள், யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். சகோதரர்களே, ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு உங்கள் உடல் முழுவதும் கொப்பளை ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அம்மை நோய் வரும்போது ஒரு சிறிய வேர்க்கடலை அளவுக்கு பழுத்து விடும். அது பழுக்க பழுக்க நமைச்சலும், அது உடைந்த பிறகு எரிச்சலும், ஆழமான குழிகளும் நம்முடைய உடம்புல ஏற்படும். சகோதரர்களே, சாத்தான் நம்மை சொந்தம் கொண்டாடுகிறான். முதலாவது மனிதன் பாவம் செய்த போது அவனுக்கு வலி, வேதனை, மரணம் வந்தது. அதை சுமந்து கொண்டிருக்கிற மனிதனை சாத்தான் சும்மா விடல. உச்சந்தலை முதற்கொண்டு உள்ளங்கால் மட்டுமாக மனிதர்களை அவன் வாதிக்கிறான். நண்பர்களே, கண்ணியத்துக்குரிய தோழர்களே, வேத மாணவர்களே, இன்றைக்கு இந்த சிக்னஸ் அண்ட் டிசீஸ், இந்த வியாதி நோய் என்பதை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது தான் முதலாவது ஒரு தகவலா இருக்கணும். ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு அகோரமான ஒரு மனிதனை பார்க்கும்போது நீங்க யாரை நினைப்பீங்க? பல தகவல்கள் உங்கள் மனதில் ஓடும். இவன் என்ன செஞ்சிருப்பான்? எதனால இந்த வியாதி இவனுக்கு வந்தது? இவன் மோசமான ஆளா இருப்பான் போல் இருக்க, இவன் என்ன செய்யல இந்த மாதிரிலாம் வந்திருக்கும், இப்படியெல்லாம் யோசிப்போம். அல்லது எங்கே இருந்து இவனுக்கு இந்த நோய் தொற்றி வந்தது, இதையும் நம்ம யோசிப்போம். மூன்றாவதாக, இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து எங்கே இருக்கிறது? நான்காவது ஒன்றை யோசிப்போம், இதற்கான ஒரு நல்ல மருத்துவர், டாக்டர் எங்கே இருப்பார்? இதெல்லாம் நம்முடைய மனசுக்குள்ள வந்து போகும். ஆனா இந்த சுகமாக்கும் சட்டம் என்ற தலைப்புல இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வருகிற இந்த செய்தி, நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் நபர் யார் தெரியுங்களா? ஜீவனுள்ள ஒரு தேவனை நீங்கள் தேடணும். You must seek a living God when you see such a calamity in your life. வாழ்க்கையில கொடுமையான இந்த நிலையில நீங்களோ உங்கள் குடும்பமோ யாரோ தள்ளப்பட்டிருந்தால், நீங்கள் கவனிக்க வேண்டிய நபர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் தேட வேண்டும். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம், பக்கம் 89, பழைய ஏற்பாடு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின், கவனிங்கள், சத்தத்தை கவனமாய் கேட்டு. இந்த வசனம் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்தும். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு நடந்தார்களா? கேட்டார்கள், ஆனால் கவனமாய் நடக்கவில்லை. அதான் அந்த வித்தியாசம். They heard the word of God, but they never listened to it. Hearing is different than listening. கேட்பது என்பது ஒன்று, கவனமாய்
அதை கவனிப்பது என்பது இன்னொன்று. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, இதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். பேனால ஒரு சிறிய அடிக்கொண்டிடுங்கள். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தமிழ்ல பரிகாரி என்ற ஒரு சொல் சாதாரணமாக நாம் இப்போ பயன்படுத்துவது கிடையாது. பரிகாரின்னா என்ன அர்த்தம்னா, 100 புள்ளிகள் வைத்து விட்டு இதை அலைங்க அப்படின்னா சில பேர் 80 அழைப்பாங்க, 95 அழைப்பாங்க, சில பேர் 99 அழைப்பாங்க, ஒரு புள்ளி தான் போன போதுன்னு விட்டுருவாங்க. சில பேர் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அலையினா அதில் கொஞ்சோண்டு ஒரு புள்ளியினுடைய அறையை மட்டும் விட்டுட்டு ஒரு பாதி பாகம் எல்லாத்தையும் அழைச்சிட்டேன்னு சொல்லும். நாம் எல்லாரும் அப்படி தான் செய்கிறோம் இல்லையா? அழைக்கணும் அப்படின்னு ஒரு துணி கொடுத்து இதெல்லாம் தொடச்சி எடுத்துருங்கன்னா கொஞ்சோண்டு விட்டுடுவோம். பைபிளில் இந்த பரிகாரி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா 100க்கு 100ன்னு அர்த்தம். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோமே, ஏதோ ஒரு வகையில் குணம் தெரியுது, ஆனால் இன்னொரு வியாதி முளைக்குது, அல்லது நம்முடைய பழைய வியாதி வேறு வகையாக மாறுது, அல்லது பழைய வியாதி 15 நாளுக்கு பிறகு திரும்பவும் வருது, முழுமையாக சுகமாகலை. பரிகாரி என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா முற்றிலுமாக நீக்குகிறவர் என்று பொருள். எபிரேய மொழியில ராஃபா என்ற ஒரு வார்த்தை இருக்கு. தேவன் என்பதை யெகோவா, அப்போ யெகோவா ராஃபா, உன் தேவனாகிய கர்த்தர் என்பது அதனுடைய பொருள். நானே உன் தேவனாகிய கர்த்தர் பரிகாரியாக இருக்கிறேன், ஆகவே நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். அன்பானவர்களே, இன்றைக்கு எத்தனை மருத்துவமனைக்கு ஏறுகிறோம், எத்தனை சோதனை சாவடிகளுக்கு ஏறுகிறோம், எத்தனை ரிப்போர்ட்டுகளை வாங்குகிறோம். ஒரு மருத்துவமனைக்கு வாயில சொல்றதுக்கு பதிலாக ஒரு பை நிறைய நம்மை பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் அச்சடிக்கப்பட்ட தாள்களை எடுத்துட்டு போகிறோம் இல்லையா? இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்கெல்லாம் பாருங்க, வாயில தங்களுடைய நோயை எடுத்துன்னு போல பிரிண்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறோம். அவ்வளோ நோய் இது அவனுக்கு. யெகோவா ராஃபா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த காலை சுகமாக்கும் சட்டம் என்ற இந்த செய்தியின் வழியாக நான் உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். இது ஒரு முன்னுரை தான். இதை தொடர்ந்து வரப்போகிற செய்திகளை நீங்கள் முற்றிலும் கேட்க வேண்டும். அது உங்கள் படுக்கையா இருக்கலாம், அது உங்கள் நாற்காலியா இருக்கலாம், அல்லது நீங்கள் தரையில இருக்கலாம், அல்லது நீங்கள் எண்ணெயில் கூட இருக்கலாம். கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். தேவனுடைய வசனம் உங்களை மாற்றிவிடும். நீங்கள் சொஸ்தம் அடைவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி இன்றைய முதல் செய்தியை இங்கே நிறைவு செய்து நாளை மீண்டும் சந்திப்போம் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறேன். நம்முடைய செய்தியானது பைபிள் அவர் டெலிவிஷன் அல்லது பைபிள் அவர் ஆப் என்று நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேயோ அல்லது அமெரிக்க நாடுகளில் புழங்குகிற ஆப்பிள் ஸ்டோர்லேயோ நீங்கள் அதை கேட்டு அந்த ஐகான்களை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா, அந்த செயலியை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 24 மணி நேரமும் நம்முடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, 6 தொலைக்காட்சிகளில் ஒவ்வொரு நாளும் இது காலை 5லிருந்து 7:30 மணி வரைக்கும் காலையில் வருகிறது. இன்னும் கூட வேறு நேரங்களில் வருகிறது. உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியில வரிசைப்படி பார்த்து அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஆச்சரியமூட்டக்கூடிய சுகமாக்குதல் என்பது ஒரு சட்டத்தின் கீழ் இருக்கிறது
நாங்கள் சட்டத்தை மீறும்போது நோயாகவும் சட்டத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதமாகவும் மாறுகிறது என்ற சத்தியத்தை இன்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை குணமாக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சுகமாக்கும் சட்டம், த லா ஆஃப் ஹீலிங், இந்த தொடரை இன்று முதல் நீங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆம் நேயர்களே, தேவன் மனிதனை படைத்த பொழுது அவன் செம்மையானவனாக இருந்தான். அநேக உபாய தந்திரங்களை தேடி இன்றைக்கு வியாதி உள்ளவனாக மாறிவிட்டான். வியாதி இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? இத்தனை மருத்துவமனைகள், மருந்துகள், மருத்துவர்கள் மலிந்து கிடக்கிறார்கள். வேதத்துக்கு திரும்புவோம். வேதம் சொல்லுகிற சுகமாக்கும் சட்டத்தின்படி தெய்வீக சுகத்தை நாம் பெற நம்மை நாமே தாழ்த்துவோம். நேயர்களே, இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். தேவன் மனிதனை படைத்த பொழுது வியாதியோடு படைத்தாரா? இந்த கேள்விக்கு வேத வசனத்தின்படி சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. தேவன் மனிதனை படைத்த பொழுது வியாதியோடு படைத்தாரா? எழுதிக்கொண்டீர்களா? உடனே பதில் எழுதுங்கள். SMS மூலமாக பதில் எழுதுகிறவர்கள் உங்களுடைய முழுமையான முகவரியை தயவு செய்து குறிப்பிடுங்கள். நேயர்களே, நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் எங்களோடு கூட புதிய ஏற்பாட்டு தொழுகை செய்ய அன்புடன் அழைக்கிறோம். எங்களிடத்தில் அஞ்சல் வழி வேத பாடம் உண்டு. ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். ஆவிக்குரிய புத்தகங்கள் தேவைப்படுவோரும் நீங்கள் பின்வரும் முகவரியிலே எழுதும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நேயர்களே, திருமறை நேர நிகழ்ச்சி www.biblehourtv.com என்ற இணையதளத்தில் நேரடியாகவும் வீடியோக்களாகவும் ஒளிபரப்பப்படுகிறது. பாருங்கள், பயன்பெறுங்கள், பிறரின் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?